நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. கல்வி, குறிப்பா பெண்களுக்கான கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறீங்க. நிறைய திட்டங்களையும் அறிவிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறீங்க? நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து கல்விக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றிடும்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால் ஏராளமானவங்க பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பயனடைஞ்ச பல பேர் பேசுகிற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்துருப்பீங்க.